இப்போ நாம் நிற்கிறது பார்த்துட்டிங்கன்னா சத்தி ரோட்டிலேருந்து விஸ்வாசபுரம் அந்த பகுதியிலிருந்து கீரநத்தம் ஐடி பார்க் போகக்கூடிய ஒரு ரோட்லேருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரோடை பற்றி சொல்லணுன்னா நம்ம இவ்வளவு நேரம் ஹாட்ஸ்பாட்டான பகுதி, கொஞ்சம் பயங்கரமான இடம் அப்படின்னு சொன்னதில் ஒரு முக்கியமான இடம்னா அதை இதை சொல்லலாங்க. ஏன்னா இப்போ சரியாக மாலை 4 மணி ஆச்சு. இந்த 4 மணிக்கே வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வாகனங்களே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ரோட்டில் பயங்கரமாக எந்த அளவுக்குன்னா நிறைய பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டி பாதி நிலையில் அப்படியே இருக்கும். புதர்மண்டிய இடங்கள், ஒரு அனாமத்தான காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த சாலையோட 2 புறமுமே அப்படித்தான் இருக்கும். வெறும் காடுகளாக இருக்கும். நிறைய இடங்களில் இந்த காண்டம்கள், போதை ஊசி, மது பாட்டில்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கண் கூட பார்க்க முடியும். இப்போ 4 மணிக்கே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 6-7 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் நம்ம வர்றதே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த 6-7 மணிக்கு மேலேலாம் இங்கே பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய நிறைய பேர் இந்த சாலைகளில் நீங்கள் நின்றுட்டுருப்பாங்க. அதுபோக இந்த போதை ஊசிகளை பயன்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டங்கள் இங்கே நிறைய கட்டிடங்களாக இருக்கிறங்காட்டிக்கு, இந்த நிறைய புதர்மண்டி இடங்கள் நிறைய இருக்கிறங்காட்டிக்கு அந்த இடத்த தேடி இந்த போதை ஊசியை பயன்படுத்துறதுக்கும் விற்பனை செய்கிறதுக்கும் ஒரு இடமாகவும் இந்த கீரநத்தம் ஐடி பார்க் சாலையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலேயே இரவு நேரங்களில் இந்த இடத்துல பயணம் செய்கிறது ரொம்பவுமே ஒரு அபாயகரமானதுன்னு சொல்லலாம். இப்படி நிறைய குற்றச்செயல்களுக்கு கைதேர்ந்த ஒரு இடமாக இந்த கீரநத்தம் ஐடி பார்க் ரோடு இருக்குதுன்னே சொல்லலாம்.